Hello students, welcome to TN State Board Vedantu channel. Now ungal captain Prakash. Very welcome, very big welcome to our daily capsule day 4. பசங்களா கொஞ்சம் டிலே இருந்திருக்கலாம், பட் நான் இதை ஸ்டாப் பண்ண மாட்டேன். யூ டோன்ட் வரி அபவுட் இட். டெஃபினட்டாக இந்த டெய்லி கேப்சூல் உனக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் இட். ஸோ டெய்லி கேப்சூல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உனக்கு கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகலாம் பிகாஸ் ஆஃப் சம் ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது டெக்னிக்கல் இஷ்யூனால் கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் டோன்ட் வரி அபவுட் இட். ரைட்டாக டெஃபினட்டாக உனக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் போது தொடர்ந்து நீ படிச்சுட்டே இரு. ஸோ இந்த வீடியோவோட இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிடிஎஃப் பார்த்த அப்படின்னா உனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருப்பாங்க அல்லது டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். மறக்காமல் நீ அதை டவுன்லோட் பண்ணிக்கோ. நீ இதை டவுன்லோட் பண்ணுறப்போ உனக்கு ஒரு அடிஷ்னலாக ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா டே 1 டே 2 டே 3 நீ பார்க்கலனாலும் இதில் உனக்கு என்ன பண்ண போகுது, இந்த டே 4ல் அந்த 3 பிடிஎஃப்பும் சேர்ந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணிட்டால் தான் உனக்காக நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி வெரி ஹெல்ப்ஃபுல். பசங்களாம் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த டெய்லி கேப்சூலில் முடிக்க போகிறோம். ஸோ உனக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி கேப்சூலோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிங்க, சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் சாப்டரோட கொஷின் நம்பர் 41 நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 41ல் என்ன சொல்லியிருக்காங்க, ரைட்? வி வில் see that கொஷின் நம்பர் 41ல் என்ன சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஏஜென்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கு தெரியாத விஷயத்த அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எப்பயுமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா இட் செல்ஃப் அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா இட் செல்ஃப் ரெடியூசஸ். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இட் செல்ஃப் ரெடியூசஸ். இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அடுத்த அப்கமிங் நீட் ஜேஇ கிளாஸஸ் படிக்கிறப்போ உனக்கு இது ரொம்ப தேவைப்படும். ப்ளஸ் கான்செப்ட் வைஸ் லேர்னிங் அப்படிங்கிறது இதுதான், ரைட்டா? அதனால ஞாபகம் வச்சுக்கோ. It dioxides ferrous iron to ferric iron and reduces itself to water. Right and balance equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் எடுத்திருக்காங்க? ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னது? H2O2ங்கிறவங்க தான் யார்? ஹைட்ரஜன் பெராக்சைடு, ரைட்டா? இப்போ நம்ம அதுக்குரிய ஆன்சர் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு H2O2, ரைட்டா? நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. H2O2 இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அதை? It dioxides ferrous iron to ferric iron. ஃபெர்ரஸ் அயன் இருக்குது பார்த்தியா? Fe2+ங்கிறது தான் என்ன அப்படின்னா ஃபெர்ரஸ் அயன். 1 மார்க்குடா, 1 மார்க்கு. வாட் இஸ் ஃபெர்ரஸ் அயன்? இது என்னது? ஃபெரிக் அயன், ரைட்டா? ஃபெரிக். ஃபெர்ரஸ்னால் என்னது? Fe2+ ஸ்டேட்டில் இருந்தால் ஃபெர்ரஸு, Fe3+ல இருந்தால் ஃபெரிக்கு அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஃபெர்ரஸ் அதுக்கப்புறம் ஃபெரிக், Fe2+, Fe3+ அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அஸ் யூஷுவல் உனக்கு நம்மளோட ரிடக்ஷன் கான்செப்ட் உனக்கு தெரியும். அதான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பேலன்சிங் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடி. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எப்பயுமே என்னது? -2. ஆனால் இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு -1, 2 ஆக்சிஜனுக்கு -2. ஆல்ரெடி நம்ம ரூல்ஸில் எக்ஸப்ஷனில் பார்த்துருக்கோம். ரூல்ஸோட எக்ஸப்ஷனில் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? பெராக்சைடில் எப்பயுமே -1 இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால தான் இங்கே ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனோடது -2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? -1. ஹைட்ரஜன் அப்போ என்னது? ஒரு ஹைட்ரஜனுக்கு +1, 2 ஹைட்ரஜனுக்கு +2. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், கீழே எழுதுறது மொத்தமாக இருக்கவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, மேலே எழுதுறது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒரு ஆட்டமுக்குரியதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சார் இங்கே என்னது? இந்த ஒரு ஆட்டம் எப்படி இருக்குது? +2ல் தான் இருக்குது. இங்கே இந்த ஒரு ஆட்டம் +3ல் இருக்குது. ஆக்சிஜன் பாருங்க, ஹைட்ரஜன் +2ல் இருக்குது, ஆக்சிஜன் -2 இருக்கிறது. ஒரே ஒரு ஆக்சிஜன் தான். அப்போ அதுவே எப்படி தான் இருக்குது? -2ல். நல்லா கவனி, செம்மையான விஷயம் என்ன நடந்திருக்கு பாரு. see that ஆக்சிஜன் -1ல் இருந்து என்னவா மாறி இருக்கான்ப்பா? -2. -1லேருந்து -2. ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, இப்போ 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. கெயின் ஆஃப் எலக்ட்ரான், தட் மீன்ஸ் இட் ரெடியூசஸ். கொஷினில் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சார் ஃபஸ்ட் வார்த்தை என்ன சொன்னேன்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா அவனே இட் செல்ஃப் ரெடியூசஸ், தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. புரிஞ்சுதா? கம்ப்ளீட்டாக கான்செப்ட் புரியுதா உனக்கு? அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா இட் செல்ஃப் ரெடியூசஸ். அப்போ தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணணும். தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணணும்னா தானே எலக்ட்ரானை வாங்கிக்கணும். எலக்ட்ரானை வாங்கி
ஹெல்ப் பண்ணுறாங்க. வேறு ஒருத்தவங்க ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு, வேறு ஒருத்தவங்க எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? எலக்ட்ரானை வாங்கி தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இவங்க எலக்ட்ரானை வாங்கி ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் இது ரெடியூசஸ், அந்த வார்த்தையை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்போ இவங்க ரெடியூஸ் ஆனால் இன்னொருத்தவங்க ஃபெரஸ் அயான் என்னவாயிருக்கும், ஃபெர்ரிக் அயானா ஆக்சிடைஸ் ஆகிருக்கும். பாரு 2+லேருந்து 3+, ஏற்கனவே 2 எலக்ட்ரான் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு, இன்னொரு எலக்ட்ரானும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இங்கே என்ன ஆயிருக்கு, ஆக்சிடைஸ். ரைட்டா, ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சு. சிம்பிள்டா, சிம்பிள். புரிஞ்சுதா உனக்கு? இப்போ நான் சொல்கிறதுலாம் புரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வேறு லெவல் சார், சூப்பர் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு. ரைட்டா, ப்ளஸ் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா, இப்போ பாரு என்ன இருக்குது, ஒரு எலக்ட்ரான், அதாவது 2 ஆக்சிஜன் இருக்கனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். கரெக்டு தானே? ஒரு ஆக்சிஜனுக்கும் ஒரு எலக்ட்ரான். 2 ஆக்சிஜன் இருக்குப்பா, ஒரு ஆக்சிஜன்லேருந்து ஒரு எலக்ட்ரான். அதனால் 1 × 2, அடுத்து இங்கே 1. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 2-ஐ இந்த Fe-யோடையும் இந்த 1-ஐ ஆக்சிஜனோடையும். ரைட்டா, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பார்த்தியா? இதுக்கு முன்னாடி 1 போடணும், இதுக்கு முன்னாடி 2 போடணும். ரைட்டா, போட்டாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, அயன் எத்தனை இருக்குதுன்னு கொஷினில் பேலன்ஸ் பண்ண போகிறோம். அயன் இங்கே எத்தனைப்பா இருக்குது, 2 இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஒரே ஒரு அயன் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம அயனை பேலன்ஸ் பண்ணலாமா? அயனை பேலன்ஸ் பண்ண என்ன பண்ணுங்க, ஒரு 2 போடணுமா? போட்டாச்சு. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ரைட்டா, ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை இருக்குது, ஒன்று தான் இருக்குது. ரைட்டா, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 2 போடலாமா, இங்கே ஒரு 2 போடலாமா, இங்கே ஒரு 2 போடலாமா? அப்போ ஹைட்ரஜன் இந்த பக்கம் 4 ஆகிடுச்சு, இந்த பக்கம் 2 தான் இருக்குது. இதை டச் பண்ணவே முடியாது. அப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2H+ ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ரைட்டா, 2H+ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஃபார்முலா. ரைட்டா, இதுதான் என்னது, நம்மளோட கம்ப்ளீட் ஃபைனல் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த பக்கம் வாட்டர் இருந்தால் இந்த பக்கம் H+ ஆட் பண்ணணும், இந்த பக்கம் H+ இருந்தால் அந்த பக்கம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் ஒரு ட்ரிக், இது ஒரு ஷார்ட் ட்ரிக் மாதிரி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ரைட், 2H+ 2H2O. கிளியரா? புரிஞ்சுதா? உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். சரியா? ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷின். திரும்ப 2-3 தடவை வீடியோ பார்த்தேன்னா ஈஸியாக உனக்கு இந்த கொஷின் புரிஞ்சிடும். நீ உனக்கு என்ன டவுட்டுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணல சார், அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ரைட்டா, கால்குலேட் த எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா 2 பேரையுமே கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா நம்மளுக்கு. 76.6% கார்பன், அதுக்கப்புறம் 6.38 ஹைட்ரஜன், மீதியெல்லாம் ஆக்சிஜனா. ரைட்டா, ஸோ அப்போ இதுக்கு ஒரு டேபிள் இருக்குது, நம்ம டேபிளை பார்த்துடலாம். ரைட்டா, ஸோ பாரு கார்பன் எவ்வளோ இருக்குது, 76.6%. எக்ஸாம்லேயும் நீ இப்படி தான்டா தங்க பிள்ளைங்களை எழுதணும், இப்படி எழுதுனா தான் என்னது உனக்கு மார்க், இல்லைன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி எழுது. ஹைட்ரஜன் 6.38. அப்போ இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி 100ல் இருந்து நீ சப்ராக்ட் பண்ணணும். இவங்க 2 பேரும் ஆட் பண்ணி, இவங்க 2 பேரும் ஆட் பண்ண என்ன வருது, 8, 3 + 9, அதுக்கப்புறம் 76 + 6 82 வருமா? அப்போ 82.98.00. இதை சப்ராக்ட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், 17.02 கிடைக்கும். அதுதான் ஆக்சிஜனோட வேல்யூ. புரியுதாடா தங்க குட்டீஸ், புரியுதாடா பிள்ளைங்களா? மை டியர் சோல்ஜர்ஸ், ஹவ் யூ காட் இட்? இஸ் தட் கிளியர்? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். புரியுதா? ஏன்னா கொஷினில் ஆக்சிஜனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட் இஸ் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க, மிச்சம் இருக்கிறதுலாம் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ எழுதியாச்சு. அடுத்து கார்பனோட அட்டாமிக் மாஸ் உனக்கு தெரியும்ல, அவங்கவுங்களோட மாஸ் நம்பர் அப்படியே எழுதி விடுங்க. எல்லாரோட மாஸ் நம்பரை, நம்பர் 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டாக நம்ம அழகாக படிச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும், இவங்க 2 பேரையும் அப்படியே டிவைட் பண்ணுங்கள். 2 பேரையும் டிவைட் பண்ண 76.6 டிவைடட் பை 12, 6.38 டிவைடட் பை 1, 17.02 டிவைடட் பை 16. ஸோ டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குதா? ரைட். சரி, இந்த வேல்யூலாம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஏன் ஞாபகம் வச்சுக்கிற, உனக்கு டிவைட் பண்ண கஷ்டமாக இருந்தால் இப்படி போடு. 76 கீழே இருக்க 12, இதை டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை தள்ளி புள்ளி வச்சுக்கோ. நார்மல் எல் டிவிஷன் மெத்தடே நீ என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது, யாரும் நம்மளை கொஷின் பண்ண மாட்டாங்க. அடுத்து இவங்க 3 வேல்யூவில் இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் வேல்யூவை நீ சூஸ் பண்ணணும். என்ன வேல்யூ சூஸ் பண்ணணும்?
ஸ்மாலஸ்ட் தம் தூண்டு வேல்யூ ஒன்று இருக்கும், அந்த தம் தூண்டு வேல்யூவை சூஸ் பண்ணி அவனால் திருப்பி இவங்க எல்லாரையும் நீ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண என்ன கிடைக்குது, அப்ராக்சிமேட்டாக 6 1 கிடைக்குது. ஸோ அப்போ ஹோல் நம்பர்லேயும் எல்லாமே காமனாக தானே இருக்குது. இதுக்கு மேலே நீ வந்து சிம்பிளஸ் பண்ண முடியாது. அப்போ 6:6:1. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா C6H6Oன்னு அர்த்தம். ரைட்டா? எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா? ரைட்டா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும், n வேல்யூ கண்டுபிடிக்கும். இந்த n தான் நம்மளோட ஃப்ரெண்ட். இந்த n தான் என்னது, நம்மளோட ஃப்ரெண்ட். இந்த n இஸ் ஈக்குவல் டு, இங்கே கொடுத்துருக்கதை நான் வேறு மாதிரி எழுதுகிறேன் பாரு. என்ன அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு MFF, அதாவது மாலிகுலர் MFM மைனஸ் EFM. மாலிகுலர் ஃபார்முலா மாஸு, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னா அவங்க மோலார் மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு பதிலாக கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, vapor density. So we have a formula that molecular formula mass is equal to 2 into VD. VDனா யார், வேப்பர் டென்சிட்டி. எப்பயுமே அது ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணலாம், இந்த மோலார் மாஸ் கொடுக்கலையா, அதுக்கு பதிலாக 2 into வேப்பர் டென்சிட்டி டிவைடட் பை இவங்களோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. இவங்களோட மாஸ் நம்பர் கண்டுபிடிக்கலாமா வாங்க. இவங்களோட மாஸ் நம்பர் என்னென்னு, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். கார்பன் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. கார்பனோட மாஸ் நம்பர் 12. அடுத்து ஹைட்ரஜன் 6 இருக்குது. ஹைட்ரஜனோட மாஸ் 1. ஆக்சிஜன் ஒன்று தான் இருக்குது, ஆக்சிஜனோட மாஸ் 16. அப்போ என்னது, 12 into 16 என்ன வரும், 12 into 6 72. 72 into 6 plus 16. 6 6 are 12, 14க்கு 4, ரிமைண்டர் 1, 8 94. அப்போ என்ன வருது, 94 போட்டிருக்காங்களா, 94. அப்போ 2 into 47 94, அது 94. அப்போ ரெண்டுமே 1. அப்போ n is equal to 1னா இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட இன்ட்டு n போடணும் நம்ம. அதான் இது மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்ட்டு இங்கே என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் போடணும். இது 1ன்றனால 1. சரி, இது கொஞ்சம் புரியலையே. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, மாலிகுலர் ஃபார்முலா உனக்கு சார் சூப்பராக சொல்கிறேன் பாரு. ஃபார் குளுக்கோஸ், யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்தோன்னா உனக்கு ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது என்னென்னு. C6H12O6. இப்போ இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தேன்னா C2 இல்லை CH2O. என்னங்கிறது என்னது, 6ங்க. ரைட்டா? என்ன பண்ணியிருக்காங்க, 6ஆல் இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். கரெக்டாக? இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். அப்போ இது ரெண்டு கவுண்டில் இருக்க 6. இது எம்பிரிக்கல் ஃபார்முலா. இதுதான் என்னது, இங்கே இருக்கக்கூடிய இந்த C6H6O. இந்த 1ன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய n, அதாவது காமன் நம்பர். அதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் இது. ஸோ இதே மெத்தடில் தான் இந்த சம் செய்யணும். ஸோ டெஃபினட்டாக இந்த சம்மை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ் சம். இந்த சம்மை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரைட்டா? நான் இதோட ஆன்சர் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். ரைட்டாக? சிம்பிளாக உனக்கு இதோட ஆன்சர் ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன சொன்னேனோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது இங்கே உனக்கு ஒரு டவுட் இருந்தால் அது என்னன்றதை நீ மென்ஷன் பண்ணு, சார் உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? ரைட்? அப்படி இல்லைனாலும் நம்மளோட ஒன் ஷார்ட் வீடியோவில் இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக உனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? ஸோ இந்த டெய்லி கேப்சூல் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஸோ டெய்லி கேப்சூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உன்னால் முடியாட்டி யாரால் முடியும்? தேங்க்யூ பசங்களா. டாடா, பாய்.